வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். வீடியோ பார்க்கலாத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பேட்ட விஸ்வாசம் இந்த ரெண்டு படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா. ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் சண்டை போட்டே சுற்றிட்டு இருந்தாங்க. இவங்க சண்டை ஓரளவுக்கு முடிஞ்ச நிலையில் வந்து திடீர்னு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெண்டு சைடும் சரி ஏற்றி விட்டு சண்டே இன்னும் சூடாகிட்டாங்க. சரி ரைட்டு ஓரடியாக இப்போ தான் படமும் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இவங்க சண்டே முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படங்கள் பார்த்திங்க அதாவது பிப்ரவரி 1 வந்தா ராஜாவா தான் வருவேன், சர்வம் தாளமயம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 படங்கள் ரிலீஸ் ஆகிறனால ஸ்க்ரீன் கவுண்ட்ஸ் 2 படத்துக்குமே கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 14 கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 5-6 படங்கிட்ட ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் அதுக்கடுத்து படங்கள் ஓடும். பேட்ட விஸ்வாசங்கிற படம் அதுக்கடுத்து ஓடுறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக ஓடும். ஏதாவது 1-2 தேட்டரில் போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ அப்படி ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ரைட், அதெல்லாம் விடுங்க. 23 நாள் 24 நாள் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி. இப்போ வர இந்த படம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேட்டை எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, விஸ்வாசம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறத விட ரெண்டும் சேர்த்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேட்டை விஸ்வாசம் இந்த 2 படத்தோடைய வசூல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் 230 கோடி தாண்டி வசூல் செஞ்சுருக்கு வெறும் 23 நாட்களில். இந்த 225 கோடியிலேருந்து 230 கோடின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா முதல் 2 வாரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 20 நாள் கிடையாது, முதல் 14 நாளில் இந்த அளவுக்கு வசூல் செஞ்சுருக்கு. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்க. பட் ஆனால் அதுக்கடுத்து கொஞ்சம் டவுன் ஆனனால 230 கோடின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவங்க முடிச்சிருக்காங்க. இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவரை வந்த தமிழ் சினிமாவில் இதுவரை வந்த படங்கள் இருக்குது பார்த்திங்களா, தமிழ் படங்கள் எந்த படமும் இந்த அளவுக்கு வசூல் செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொங்கல் 2 வாரத்தில் வந்த கலெக்ஷன் எந்த படத்துக்கும் எந்த நடிகரோட படத்துக்கும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தலை ஃபேன்ஸும் சரி தலைவர் ஃபேன்ஸும் சரி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு நியூஸ் தான். இது வச்சு கொண்டாடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு அடுத்து நான் ஆரம்பத்துலேருந்து எதாவது சொல்லிட்டு இருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். அஜித் பார்த்தாலும் வருத்தப்படுவார், நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தாலும் வருத்தப்படுவார். சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா வேஸ்ட்டு. இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்தாங்க அப்படின்னா, தனித்தனியாக நடித்து இப்படி வருது அப்படின்னா, சேர்ந்து ஒரு படத்தில் நடித்தாங்கன்னா எந்தளவுக்கு வசூல் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கணிச்சு பாருங்களேன். ஆல்ரெடி அஜித் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, நான் ரஜினி சாரோடைய படத்தில் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது எப்போ நடிக்கணும்னோ அப்போ தான் என்னோடய சினிமா ஆசை அப்படிங்கிறது முழுமைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக தலைவர் அதுக்கேற்ற மாதிரி வில்லனாக இல்லாட்டாலும் ஃப்ரெண்டாக நடிக்கிற மாதிரியே ஒரு ரோல், அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறது தலைவர் ஃபேன் சார்பாக எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டுன்றேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, அது மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.